நம்ம தாயெல்லாம் இருந்தால் பிள்ளைங்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? போய் தற்செயலாக காணா போச்சுன்னா அதை கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க போலீஸு. உங்கள் வீட்டிலேருந்து ஒருத்தன் உங்க கூட சேர்ந்தவனே எடுத்துகிட்டு போய் பாலியல் ரேப் பண்ணால் அதுக்கு அரசாங்கம் பதில் சொல்ல முடியுமா? என்னங்கய்யா உங்கள் நியாய நீதியாக கொஞ்சமாவது பேசுங்கய்யா. ஏதோ ஒருத்தன் கிடச்சிட்டாங்கன்னு அவங்க மேலே இப்படி ஏறி உட்காந்து மிளகா அரைக்கிறீங்களே. தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கமெண்ட்ஸில் வந்து தப்பு தப்பாக போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இந்த பதிவு. தப்பு தப்பாக போடுறவங்களுக்கு தான் வந்து இந்த இந்த கேள்வி நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போது ஒரு ஒரு பொறுப்பற்ற ஒரு தகப்பன் வந்து குடிச்சிட்டு வந்து வீட்டில் வந்து மனைவியை அடிக்கிறது, குழந்தைங்களை துன்புறுத்துறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வாயில் வந்து தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசுறது அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து குடிச்சிட்டு வந்து அதை பண்ணுவாங்க இல்லையா? குடிச்சிட்டு வந்து பொறுப்பு இல்லாமல் மனைவி குழந்தைகளாம் அடிக்கிறது, துன்புறுத்துறது இப்படி இருப்பாங்க. ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா வந்து அதையும் கொஞ்சம் தாண்டி குழந்தைங்களையும் அடிப்பாங்க, மனைவியும் அடிப்பாங்க, குழந்தைங்களையும் அடிப்பாங்க, வீட்டில் அப்பா அம்மா பெற்றவங்களையும் அடிக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். இது மாதிரி ஒரு பொறுப்பற்ற கணவன் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நம்ம பேசுகிறோம், ஐயோ பொறுப்பு இல்லாமல் அப்படி பண்ணுறானே, பிள்ளைங்களை அடிக்கிறானே, மனைவி அடிக்கிறானே, அப்பா அம்மா அடிக்கிறானேன்னு சொல்லிட்டு அவனை ஒரு குடிகார பட்டம் கட்டி அவனை வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு கேவலப்படுத்தக்கூடாது அந்தளவுக்கு நம்ம கேவலப்படுத்துகிறோம். அந்த ஆம்பளைக்கு அந்த பட்டத்தை கொடுத்துட்றாங்க இந்த சமூகம். நான் என்ன கேட்குறேன்னா, ஆம்பளைங்களுக்கு ஒரு வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கு பல விதமான ட்ரெஸ்ட் இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த ஸ்ட்ரெஸ்னால அவங்க வந்து குடிக்கிறாங்க, உடம்பு வலி இருக்கும். ஒருவேளை கூலி வேலை பார்க்குறவர் வந்து அந்த குடித்தாதான் தூங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தள்ளப்பட்டிருப்பார். அந்த ஒரு இதில் வந்து குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன குழப்பம் வச்சு சண்டை போகிறதுலாம் ஒரு இயல்பு தான். அதையே வந்து ஒரு லேடி வந்து குடிக்கிறாங்கன்னா அந்த குடும்பம் வந்து விளங்குமா, உருப்பிடுமா? நம்ம கேட்குறோம், பெண்களுக்கு சம உரிமை, பெண்களுக்கு வந்து சம உரிமை கொடுங்கன்னு நம்ம கேட்குறோம். ஆண்கள் மாதிரியே பெண்களும் குடித்தா அந்த குடும்பம் உருப்படாது. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நீ வந்து குவார்ட்டர் அடிக்கிறியா, நான் ஆஃப் அடிப்பேன். நீ குவார்ட்டர் அடிச்சா நான் ஆஃப் அடிப்பேன், நீ ஆஃப் அடிச்சுனா நான் ஃபுல் அடிப்பேன்ட்டு இப்போ குடும்பம் வந்து ஏட்டிக்கு போட்டியாக போயிட்டுருக்குது. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சூலூரில் அந்த 5ஆம் வகுப்பு படிக்கிற மாணவியோட அந்த அந்த மாணவி அவரோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆளோட இந்த மாணவியை பலாத்காரம் பண்ணி கொண்டான் பார்த்தீங்களா, அந்த ஆளு கூட 2 பேரும் சேர்ந்து ஜோடி போட்டு குடிச்சிருக்கிறாங்க. குடிச்சதுக்கப்புறம் அந்த பொம்பளை ஃபுல்லு குடியாகி அந்த பொம்பளை வந்து சுயநினைவை இழந்துடுறாங்க, அவங்க படுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான், அந்த பொண்ணை அழைச்சிட்டு போயிட்டு தான் இந்த மாதிரி அதாவது படுபாதகத்தை பண்ணியிருக்கான் அந்த பாவி. நான் என்ன கேட்குறேன்னா, விளாத்திக்குள்ள சம்பவம் நாடு ஃபுல்லாக பேசப்பட்டிருக்கு, உலகம் பூரா பேசுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 வயசு குழந்தையை கற்பழிக்கிறானுங்க, பாட்டியை விடமாட்டுறானுங்க, வாலிப பிள்ளையை விடமாட்டுறானுங்க. பொம்பளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து உலகத்தில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் போராட்டம் நடத்தி அப்பப்போ ஒன்று சம்பவம் நடந்துகிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தன் பிள்ளையை வந்து எப்படி காக்கணும், தாயாக இருந்து பிள்ளையை எப்படி காத்து, ஒரு கோழி குஞ்சு கூட தன்னுடைய பிள்ளையை அதோட குஞ்சுகளை இறக்கையில் வச்சு பாதுகாக்குது. ஒரு காக்கை குஞ்சு தன்னுடைய குஞ்சுகளை அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்குது. ஆடு மாடுலாம் 5 அறிவுள்ள ஜீவராசிகளும் தன்னுடைய குழந்தைகளை அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்குது. நீ 6 அறிவு உள்ள ஒரு ஜீவராசி தானே, நீ ஒரு பொம்பளை தானே. ஒரு புள்ள காணா போனது கூட தெரியல, புருஷன் 7 மணிக்கு மேலே வேலையை விட்டு வந்து அவர் போய் தேடியிருக்காரு, அங்கே உள்ள சுற்றி இருக்கிறவங்க தேடி இருக்கிறாங்க. நான் சொல்லலை, உன் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு அம்மா தான் இந்த செய்தியை வந்து சொல்லியிருக்கிறாங்க. மறுநாள் காலை வரைக்கும் பிள்ளைக்கு காணா போனது உனக்கு தெரியாது. மறுநாள் உனக்கு போதை தெளிஞ்சு ஏந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை காணா போனது உனக்கு தெரிஞ்சிருக்குது. இதில் வந்து நீ அவங்க கூடயே ஜோடி போட்டுட்டு நீ ஜாலியாக உல்லாசமாக இருந்துட்டு நீ வந்து இது போட்டு நீ படுத்துருவ. உனக்கு வந்து காவல்துறையும் வந்து சிஎம்மும் வந்து உன் குடும்பத்துக்கும் உன் பிள்ளைக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும், அப்படி தானே? நான் என்ன கேட்குறேன்னா, உன் பிள்ளைக்கு நடந்தது அநியாயம்தான், ஆனால் நீ பண்ண அநியாயத்தை யார் கேட்குறது? உனக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குதா? நீ வந்து சிஎம்முக்கு பதில் சொல்லியே ஆகணும், சிஎம் எங்களுக்கு ஆதரவு சொல்லியே ஆகணுன்றியே. உனக்கு என்ன உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? நான் கேட்குறேன் உன்னை, நீ என்ன பண்ணியிருக்கணும், நீ என்ன செஞ்சுருக்கணும்? இப்போ பொறுப்புள்ள தாய் என்ன பண்ணியிருக்கணும்? முதல்ல நீ குடிக்கலாமா? இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்க சம்பவத்தை ஒரு புள்ள இத்தனால உன் அம்மா வீட்டில் தானே, உங்கள் தாய் வீட்டில் தானே அந்த பொண்ணு வளர்ந்துச்சு, உங்கள் அம்மா வீட்டில் தானே வளர்ந்துச்சு. அந்த பொண்ணு உன்னை நம்பி தானே அங்கே வந்திருக்கு. ஒரு யாருன்னே தெரியாத ஒரு நபரை, 3வது நபரை நீ வந்து கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டு நீ ஜோடி போட்டு குடிச்சிருக்கனா, அப்போ நீ நல்ல பொம்பளையாக இருப்பியா? நான் கேட்குறேன். என்ன வேணாலும் திட்டிக்கிங்க, ஐ டோன்ட் கேர். நியாயம்னா நியாயம், நீதினா நீதி தான், அதுதான் பேசணும், புரியுதுங்களா? நீ என்ன இந்த குழந்தைய வந்து பறி போனதுக்கு நீயும் ஒரு காரணம். நீ தாயே கிடையாது என்னை பொறுத்தளவுக்கு. நீ வந்து இன்றைக்கி வந்து போராட்டம் நடத்துகிற, நீதி வேணும், நீதியை கேளு, ஆனால் நிதியை கேட்காத.
நிதி வந்து அவங்களா பார்த்து கொடுக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஒரு 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 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி ஒன்றும் இல்லை, இயற்கை உபாதை கழிக்க போன பாவத்துக்கு அதை தூக்கிட்டு போய் ரேப் பண்ணி அந்த பொண்ணை எல்லாத்தையும் உடச்சி நாசம் பண்ணி அந்த பொண்ணை சாவடிச்சானுங்க. இதே டிஎம்கே ஆட்சியில் தான் நடந்துச்சு. 2 வயசு குழந்தை என்ன தெரியும், அந்த குழந்தைய பிஞ்ச கசைக்கு நாசம் பண்ணி அந்த கட்சி சேர்ந்தவனே பண்ணி போட்டான். ஏன்னா இத்தனையும் நடந்துட்டு வருது. இத்தனையும் எங்கே நடந்தது? போன ஆளுங்கட்சியில் நடந்துச்சு இல்லையா? இப்போ எதிர்கட்சியாக இருக்கிறவங்க ஆட்சியில் நடந்துச்சு. இப்போ என்னமோ புதுசாக வந்து ஒரு 12-13 நாள் ஆன ஒரு மனுஷனை போட்டு சிஎம் வந்து பதில் சொல்லணும், சிஎம் இதுக்கு பதில் சொல்லணும், சிஎம் இதுக்கு பதில் சொல்லணும். என்னையா பதில் சொல்லணும்? நீ குடிச்சிட்டு கும்மா அடிப்ப, கண்டனோட மேய்ஞ்சிட்டு நீ பண்ணுவ, உனக்கு உன் வீட்டுக்கு அப்பப்போ ஒரு அவங்க சிஎம் வந்து பதில் சொல்லிட்டு உட்காந்துருக்கணுமா? உன்னோட பொருளை நீ தான் பாதுகாத்துக்கணும், புரியுதா? உன்னோட பொருளை நீ தான் பாதுகாத்துக்கணும். போய் தற்செயலாக காணா போச்சுன்னா அதை கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க போலீஸு. உன் வீட்டிலேருந்து ஒருத்தன் உன் கூட சேர்ந்தவனே எடுத்துகிட்டு போய் பாலியல் ரேப் பண்ணால் அதுக்கு அரசாங்கம் பதில் சொல்ல முடியுமா? என்னங்கய்யா உங்கள் நியாய நீதியாக கொஞ்சமாவது பேசுங்கய்யா. ஏதோ ஒருத்தன் கிடச்சிட்டாங்கன்னு அவங்க மேலே இப்படி ஏறி உட்காந்து மிளகா அரைக்கிறீங்களே, கொஞ்சமாக நியாய நீதியாக பேசுங்க. எல்லாத்துக்கும் வீட்டில் இருக்கிறவன் அப்பனுக்கு பாதுகாப்பு, சித்தப்பனுக்கு பாதுகாப்புலாம் வந்து நம்ம தான் கொடுத்துக்கணும். பெத்த தாய் நம்ம தான் கொடுக்கணும். சிஎம்லாம் வந்து கொடுக்க மாட்டார், புரியுதா? என்னத்த சொல்கிறது? நம்ம தாயெல்லாம் இருந்தால் பிள்ளைங்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்?